ஹாய் அருண், இன்றைக்கி வந்து 4th day வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து GS 1 பேப்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணுறது, அதாவது இது ஃபேக்ட் ஃபுல்லாக இதுதான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து அனாலிட்டிக் பேஸில் வந்து நம்ம வந்து கொஷின் அட்டன் பண்ணுவோம். GS கொஷின்ஸ் வந்து யூபிஎஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து மெயின்ஸோடைய ஆன்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அனாலிட்டிக் பேஸ் தான். நம்ம வந்து ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை எடுத்தோம்னா வந்து ஒரு ஃபேக்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான், அதோட ஃபேக்ட் தெரிஞ்சால் போதும். ஆனால் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னா வந்து அனலிட்டிக், அதுலேயே வந்து அனலிட்டிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அனலிட்டிக் டைப்ஸில் தான் நம்ம வந்து கொஷின்ஸே பார்க்க போகிறோம். ஒன் செகண்ட். ஓகே, இப்போ வந்து கொஷின் என்னன்னா வந்து ஹவு டிட் industrialization in Europe influence is so economically and politically dynamics in colony. அதாவது காலனி கண்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்ன மாதிரிலாம் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்த யூரோப்பில் நடந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் தான். ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு பிரெயின் ஸ்டார்ம் முன்பே பண்ணி பார்ப்போம். எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் ஃபஸ்ட்டு, அப்புறம் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது வந்து காலனிக்கல் கண்ட்ரியில் வந்து எதனால் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகுதுனால யூரோப்பியன் என்ன வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்னா ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வந்து அதிகமான வளத்தில் இருந்தது வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில், ஏஷியன் கண்ட்ரியில் அதிகமான வளத்தில் வந்து ரிசோர்ஸஸ் இருந்துச்சு. மெயினாக வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் வந்து கோல்டு, சில்வர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த களிம வளங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்து நிறைய வளத்தை வந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்கன்னு தெளிவாக சொல்லலாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். பட் ஆனால் வந்து அது நம்மளால் நேரடியாக சொல்லலாம். ஆனால் அவங்க அதுக்குன்னு வேறு மாதிரி பேர்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து ட்ரேடிங்னு சொன்னாங்க. அதாவது அவங்க வார்த்தையில் ட்ரேட்னா வந்து அவங்க வந்து கொள்ளையடிக்கிறது. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆன்சர் ரைட்டிங். ஸோ யாராவது வாட்ச் இந்த ஃபியூச்சரிக்கில் வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்கன்னா இது இட்ஸ் யூஸ்ஃபுல் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன் அண்ட் யூபிஎஸ்சி. ஸோ இது வந்து எப்போவுமே GS 1 பேப்பர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு எந்த காலத்துக்கட்டதுமே வந்து ஒரே ஹிஸ்ட்ரி தான். ஸோ எப்படி வேணால் இந்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே இதே தான், இந்த பேட்டர்ன் தான் வந்து இப்போ கொஷின் பேட்டர்ன் மாறலாம். ஆனால் வந்து இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு மாறாது. ஸோ இந்த ஆன்சர் வந்து எல்லாமே ஃபேக்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துப்போம். இந்த இண்டஸ்ட்ரியல் revolution which began in Europe in later 18th century profiled and far-reaching impact on economically and political dimension of colonies country. Next, in colonial country. ஓகேவா, அதாவது இவ்வளோ லைனே போதும், அதுக்கு மேலே நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படிலாம் வந்து அனாலிட்டிக் பண்ணும்போது வந்து அப்படிலாம் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிடுவோம். எக்கனாமிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட்டு நான் வந்து 3 பாயிண்ட் தான் கொடுக்க போகிறேன்.
ஏன்னா அதுவே போதுமானது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பேஜ் இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் வந்து ஷுட் பி மார்க்ஸ் ஸ்கோர் தான். மேஜராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொஷின் வந்து ஒரு 10 மார்க்காக கேட்கனாட்டே வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து 15 மார்க் வந்து 3 பேஜஸ்ஸு. நம்ம வந்து ஒரு 3 பேஜஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துப்போம். ஆனால் இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ் தான் வந்து ஸ்டேஷன் காலனிக்கல் கண்ட்ரி, ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் ரிவால்யூஷன் யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து the demand for the raw material such as like எதுனா காட்டன்ஸு அண்டு ரப்பர். ஒரு ஃபேக்ட் என்னென்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு எதில் உருவாச்சு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எல்லாம் நினைப்பீங்க அயன் அண்ட் ஸ்டீலு இல்லைனா வந்து ஏதாவது வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸை இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு ஃபேக்ட் என்னென்னா வந்து காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் நடந்துச்சு. ஸோ சும்மா ஒரு ஃபேக்ட் தான் தெரிஞ்சுக்கோங்க. மாதிரி விச்சாக்கு ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். ஆனால் வந்து சரி நம்ம இந்த ஆன்சர் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இதை படித்து பார்த்தீங்கன்னா புரியணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாக எழுதிட்டுருக்கேன். ஏன்னா நான் சிம்பிளாக ஒன்று போட்டிருக்கலாம். என்ன தெரியுமா, வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் டிமாண்டிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் காட்டன், ரப்பர் அண்டு மெட்டல்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு போட்டு இட் இஸ் ஃபைனலி லீடிங் டு திஸ் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ப்ளோர் ரிசோர்ஸஸ் வந்து காலனிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாலே போதுமானது. பட் ஆனால் கொஞ்சம் நான் அதிகமாக எழுதிட்டுருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் புரியணுமேன்னு சொல்லிட்டு எழுதுறது. வாட் த ரீசன்னா வந்து இதை படித்து பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறதுனா நிறைய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாதான் அந்த வேர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து தெரியும் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா தான் வந்து நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்குன்னு இவ்வளோ எழுதணும் அவசியமும் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளிக்கான அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு பேராகிராஃப் நான் எப்படி எழுதுகிறேன், அடுத்த பேராகிராஃப் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் டியூரேஷனாக முடிக்க பார்க்குறேன். ஸோ அடுத்து வந்து லேபர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து அங்கே நடக்கும். ஸோ ஓவர் டைம் டியூட்டிஸ் சொல்லலாம். அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு நீட் ஃபார் சீப் லேபர், ஓகேவா? அவன் சீப் லேபராகவும் இருக்கணும். இன்னொரு ஓவர் டைம் வந்து இண்டோஜெனிக் பீப்புள்னால் லோக்கல் பீப்புள்ஸ், அந்த லேண்டோடைய அந்த காலனி பண்ணி வச்சுருக்க அந்த கண்ட்ரியோட கூடக்கூடி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் வந்து லோ காஸ்ட்டுக்கு வந்து லேபராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம்
இதனால் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் வந்து நெகட்டிவ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து நடந்துச்சு. ரோடு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இந்த ரா மெட்டீரியல் கொண்டு போகிறதுக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ
காலனிக்கல் கண்ட்ரியாக இருந்ததுனால வந்து சயின்டிஃபிக்காக அந்த சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது காலனிக்கல் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க சொல்லலாம். ஸோ எப்படி வேணும்னா வெல் colonic contributing to short conclusions. So ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 20 நிமிட்ஸ் நம்ம இது எழுதிட்டுருக்கோம். ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா, நான் வந்து 7 நிமிஷத்தில் முடிக்கணும். இவ்வளோ எழுதுறதுக்கான ரீசன் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான். ஆனால் நம்ம எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் எழுதியே ஆகணும். இது மாதிரி நீங்களும் எழுத கற்றுக்கோங்க. இது சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த ஆன்சர் எழுதுங்க, வேறு எதுக்காகவும் இல்லை. இவ்வளோ அதிகமாக எழுதணும்னு அவசியமும் இல்லை. அண்டு கூடிய விரைவில் நான் ஷார்ட்டாக எழுதக்கூடியதெல்லாம் வந்து நான் போட்டு விடுவேன். சேலஞ்சு பிளான் 7 நிமிட்ஸாக அதை நான் டார்கெட் வச்சுக்கலாம் போகிறேன். இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து 7 to 10 நிமிட்ஸில் முடிக்கிற பார்ப்போம். ஓகேவா? இதுதான் நம்ம டார்கெட்டு. இத்தனை நாளாக வந்து 20 நிமிட்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இது வந்து குறைச்சிக்கலான்ட்டு இருக்கோம். மேபி அப்கமிங் வீடியோஸில் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் வீடியோஸாக தான் வரப்போகுது. ஸோ 7 நிமிட்ஸ் 10 நிமிட்ஸில் முடிக்கலாம் பார்ப்போம். ரொம்ப வேகமாக இனிமேல் பண்ண போகிறேன் ஆன்சர் ரைட்டிங்கு. வீடியோஸ் கூட இவ்வளோ வளவலாம் குழப்பலாம் இருக்க போகிறதில்ல. ஸோ be watching the videos and thank you for the watching video. Bye, good night.